நல்ல மாற்றம் வர வேண்டும், மனிதன் தன்னை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் கொண்ட அளப்பெரிய அன்பின் காரணமாகத்தான் இது போன்ற காலப்பகுதியை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கின்றான். இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஏற்பாடுகள் சாதாரணமானது அல்ல. ரமலானுடைய ஆரம்ப உரைகளிலே இருந்தே நாங்கள் அதை கேட்டு வந்திருப்போம். அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது எமக்கு இந்த ஒரு ஏற்பாடு போதுமானது, அதுவே எங்களுக்கு அதிகம்தான் என்று நினைக்கிற அளவில் தான் ஒவ்வொரு ஏற்பாடும் இந்த ரமலானுடைய காலத்தில் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக இறைவன் தனது அருளினால் மனித சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பினால் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். நாம் எல்லோரும் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு செய்தியை கேட்டு வந்திருப்போம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் ஷைத்தான்களை விலங்கிடுகிறான். இந்த ஒரு ஏற்பாடு போதும் மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு. ஆனால் அல்லாஹ் அதோடு நிறுத்தி வைக்கவில்லை. சுவனத்தினுடைய அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் அதை அல்லாஹ் ஒருபோதும் மூட மாட்டான். ஏனைய காலங்களில் திறப்பான், மூடுவான். சில கதவுகள் திறக்கப்படும், சில கதவுகள் மூடப்படும். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சுவனத்தின் 8 வாயல்களையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். ரமலான் முடிகின்ற வரைக்கும் அதை அல்லாஹ் மூட மாட்டான். இந்த ஒரு ஏற்பாடு போதும் மனிதன் தன்னை இபாதத்துக்களில் நல்லவனாக மாற்றிக்கொள்வதில் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஒன்று போதுமானது. அதனோடு மட்டும் அல்லாஹ் நிறுத்தவில்லை. அதற்கு மறுபுறமாக நரகத்தின் அத்தனை கதவுகளையும் அல்லாஹு தஆலா மூடி விடுகிறான். ரமலான் அல்லாத காலங்களில் சில நேரம் அல்லாஹ் மூடுவான், சில நேரம் திறப்பான். சில கதவுகளை மூடுவான், சில கதவுகளை திறப்பான். ஆனால் ரமலான் வந்து விட்டால் நரகத்தின் அத்தனை கதவுகளையும் அல்லாஹு தஆலா மூடிவிடுகிறான். ரமலான் முடிகின்ற வரைக்கும் அதை அல்லாஹ் திறக்க மாட்டான். இந்த ஒரு ஏற்பாடு போதும் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு. இதனோடு அல்லாஹ் நிறுத்தி வைக்கவில்லை. தனது அழைப்பாளர்களில் ஒரு அழைப்பாளர், கண்ணியமான ஒரு மலக்கை அல்லாஹ் சாடி இந்த மனித சமுதாயத்தோடு ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் பேச வைக்கிறான். ரமலானுடைய தலைப்புரை கண்டதிலே இருந்து இன்றைக்கு நாம் கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம். 23, 24 நோன்புகளை நாம் முடித்திருக்கின்றோம். இந்த நிலையில் அல்லாஹு தஆலா இந்த ஒவ்வொரு நாளும் மனித சமுதாயத்தை நோக்கி நல்லவர்களையும் அழைக்கிறான், கெட்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். நல்லவர்களை அழைத்து சொல்லுகிறான், நீங்கள் ஏற்கனவே நல்லவர்கள், நீங்கள் ஏற்கனவே சாலிஹான அமட்கள் செய்யக்கூடியவர்கள், ஆனால் இன்னமும் உங்களுடைய அமட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதுவெல்லாம் நல்ல காரியங்கள் என்று இருக்கிறதோ அவைகளிலே ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக சுவனத்தை திறந்து நரகத்தை மூடி ஷைத்தானை விலங்கிட்டிருக்கிறேன் என்று அல்லாஹுடைய ஒரு அழைப்பாளர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அழைத்து, உங்களுக்கு தௌபாவுக்கான காலம் இது, பாவத்தை விட்டொதுங்குவதற்கான காலம். ஏனைய காலங்களில் நீங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும். ஆனால் இந்த காலம் போராட்டம் இல்லாமலேயே ஒரே அடியாக பாவத்திலே இருந்து திரும்பி நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலம் என்று பாவிகளையும் அழைத்து அந்த அழைப்பாளர் பேசுகிறார். எமது உள்ளத்தில் பாவத்தில் ஒரு வெறுப்பும் இபாதத்துக்களில் ஒரு இன்பமும் இந்த ரமலானுடைய காலத்தில் பிரத்யேகமாக ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த அழைப்பாளரின் அழைப்பை எமது காதினால் செவிமெடுக்காவிட்டாலும் உள்ளத்தினால் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனோடு அல்லாஹ் நிறுத்தி வைக்கவில்லை. வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார், ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் நரகத்திலே இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி இந்த ரமலானுடைய காலம் ஒரு மிக பொக்கிஷமான, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவன் இழந்துவிடக் கூடாத மிக பெருமதியான ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலம். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏன் இதை சொன்னேன், ஞாபகப்படுத்தினேன் என்றால், இந்த ஹிஜ்ரி 1447 வருடத்தின் இந்த ரமலான் மாதத்தின் 23, 24 நாட்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தான் என்றால், இந்த அற்புதமான காலத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்திக்க வைத்தான் என்றால், அல்லாஹ் ஏதோ என் மீது நலவு நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம்.
அல்லாஹ் ஏதோ எனக்கு ஹைரை விரும்பி இருக்கிறான் என்பது அர்த்தம். அல்லாஹ் ஏதோ எனது பாவங்களை மன்னிக்க ஆசைப்பட்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். எத்தனையோ பேர் கடந்த ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் உயிருடன் இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தான் என்றால் அல்லாஹ் என் மீது கொண்ட அளப்பெரிய அன்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவனுடைய கைறுகளை நாடிவிட்டால், அல்லாஹ்வுடைய கைறுகள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய நரக விடுதலை, அல்லாஹ்வுடைய கூலிகள், மறுமையிலே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய கைறுகள். இதை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும் என்று விரும்பினா இஸ்தஅமலஹு, அல்லாஹ் அந்த அடியான்ட்ட வேலை வாங்குவானாம். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் வேலை வாங்குவான் என்றா அது என்ன? எப்படி அல்லாஹ் எங்கள்கிட்ட வேலை வாங்குவான்? யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், அவருடைய மௌத்துக்கு முன்னால் சாலிஹான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தௌஃபீக் செய்வான் என்று சொன்னார்கள். 23 24 நாட்களை அடைந்து பகல் பொழுதிலே நோன்பு நோற்று இரவு பொழுதிலே நின்று வணங்கி குர்ஆன் ஓதி திக்ருகள் செய்து சதகாக்கள் செய்து இந்த ரமலானை நாங்கள் பிரியாவிடை செலுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த தௌஃபீக் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டது. எமது மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்த ஒரு மிக பெரும் சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய காலம் என்பதை முதலில் அடிப்படையாக உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானில் இவ்வளவு நாட்களும் எனக்கு இந்த ரமலானை தந்ததற்காக எனது வாழ்நாள் முழுக்க நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அடுத்த 11 மாசமாவது இந்த ரமலானை நான் உங்களுக்கு தந்ததுக்காக எனக்கு நன்றியுள்ள அடியார்களாக நீங்க வாழுங்க என்றதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். அதனால்தான் ரசூலா சொன்னார்கள், ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடையில செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு பரிகாரம் இன்னொரு ரமலான் அல்லாஹ் தாரது. அப்ப அல்லாஹ் இந்த ரமலான் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் என் மீது கொண்ட அன்பு, என் மீது கொண்ட எனக்கு செய்த அருள் மிகப்பெரிய காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் அல்லாஹ் தந்த அந்த அருளின் காரணமாக நாங்கள் அமல் செய்திருக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு ஏனைய 11 மாத காலங்களிலேயும் எம்மிடத்திலே வெளிப்படுமாக இருந்தால் நாம் நிச்சயம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற முடியும். இதற்கு மாற்றமாக இவ்வளவு அருட்களை செய்தும் ஒரு சமுதாயத்திலே வாழுகிறார்கள், இந்த ரமலானை கணக்கெடுக்காதவர்கள், இந்த ரமலானை பயன்படுத்தாதவர்கள். ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள். இன்று வரைக்கும் நோன்பு நோக்காமல் ரமலானை கழித்தவர்கள் நமது சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. இன்று வரைக்கும் பள்ளியின் பக்கம் போகாமல் ரமலானை கழித்தவர்கள் நமது சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுக்கு மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று துஆ செய்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இது போற ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில மிம்பருக்கு ஏறுறாங்க. திடீரென்று ஆமீன் என்றார்கள். 3 தடவைகள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு புதிய நடைமுறையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னால் அப்படி சொல்லலையே என்று ஹுத்பாவை முடிச்சிட்டு இறங்கினத்தோட, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இன்றைக்கு வித்தியாசமாக ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? அப்போது ரசூலுல்லாஹ் 3 காரணத்தில் ஒன்றாக சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் அழிந்து நாசமாகட்டும், தகல அலைஹி ரமதான் சும்மன் சலஹ கப்ல ஐ யக்ஃபிர லஹு, ஒரு மனிதர் ரமதானை அடைந்து அந்த ரமலான் அவரை பிரிந்து செல்லுகின்ற நேரத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலான் பிரிந்து செல்லுமாக இருந்தால் அந்த மனிதன் நஷ்டவாளி, அவன் அழிஞ்சி நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஆமீன், அல்லாஹ் அப்படியே செய்யட்டும் என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான அவ்வளவு வழிகள் அல்லாஹ் இந்த நோன்புல செய்து வைத்திருக்கிறான். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி. இந்த ரமலானில் பகல் பொழுதுல செய்கிற மிக உயர்ந்த ஒரு வணக்கம் நோன்பு. அதனூடாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பிடிக்க பிடிக்க நாம் முன் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான். நோன்பு திறக்கிறோம், இரவு நேரம் வருகிறது,
மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இரவு நேரம் கியாமுல் லைல் தொழுகையிலே வந்து நீண்ட நேரம் நிற்கிறோம், அல்லாஹு தஆலா அதனூடாக எமது பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், இந்த பாக்கியத்தை இழந்து நோன்பு பிடிக்காமல் கியாமுல் லைல் தொழாமல் சஹர் நேரத்திலே எழாமல் இந்த ரமலானை கணக்கெடுக்காமல் கழிப்பவர்கள் அழிந்து நாசமாகட்டும் என்பதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம் ஒரு மிக பெருமதி வாய்ந்தது. இன்னும் சில நாட்கள் அல்லாஹ் எமக்கு தருகிறான் என்றால் அந்த நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். அதை மிக கண்ணியமான முறையில், இந்த நாட்கள் என்பது ரமலானுக்கு நாம் பிரியாவிடை செலுத்த வேண்டிய நாட்கள். ரமலான் எம்மை விட்டு பிரிய போகிறது என்று நினைக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய முஃமின்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் பகல் பொழுதிலே நாங்கள் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் நோன்பு. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கிற ஒரு வணக்கத்தை சொல்லித்தாருங்கள், அது எனக்கு நிறைய பெனிஃபிட்டை தரணும், நிறைய பிரயோசனத்தை தர வேண்டும், அப்படியான ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு பிடிங்க என்றார்கள். அவர் கேட்டார், வேற ஒரு வணக்கம்? நோன்பு பிடிங்க அப்பா என்றார்கள். வேற வணக்கம் இல்லையா? நோன்பு பிடிங்க, நோன்பை தவிர வேற ஒரு வணக்கம் இல்லை, அதை போல ஒரு வணக்கம் இல்லை, அவ்வளவு உயர்வான வணக்கம் நோன்பு என்று சொன்னார்கள். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோன்பினூடாக அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறான். 23 24 நாட்களை கடந்திருக்கிற நாங்கள் அந்த எதிர்பார்ப்பை எமது உள்ளத்தால் உணர்ந்தோமா? அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கிறானே, அதை எமது உள்ளத்தால் நாம் அடையாளம் கண்டு கொண்டோமா? இதைத்தான் அல்லாஹ் நோன்பினூடாக எதிர்பார்க்கிறானா? நான் ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்திருக்கிறேனே என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை எமது உள்ளத்தில் நாம் கேள்வி கேட்க வேண்டும். உணரவில்லை என்று வையுங்களேன், வெறுமனே 23 24 நாட்கள் 12 அவர் சாப்பிடாம இருந்திருக்கிறோம், 12 அவர் குடிக்காம இருந்திருக்கிறோம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிற செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ், அவர்களுடைய நோன்பில் பசியை தவிர வேறு எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தியில தாகமும் சேர்த்து வருது. அப்ப எத்தனையோ நோன்பு பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க, ஆனா அதிகமானவர்களை பார்த்தா பசிய என்னாண்டு உணர்ந்திருக்கிறாங்க, தாகமுண்டா என்னாண்டு உணர்ந்திருக்கிறாங்க. 12 அவர் தின்னாமிக்கிறது கஷ்டமே, 12 அவர் குடிக்காமிக்கிறது இந்த வெயில்ல அதுவும் கஷ்டமே. அந்த தாகத்தை கண்டிருக்கிறாங்க, பசியை கண்டிருக்கிறாங்க, இதுதானா பசின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா ரமதானுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்க்கிறானே, அதை இன்னும் அவர்கள் காணவில்லை என்று சொன்னார்கள். வருப்ப காயிமின், எத்தனையோ கியாமுல் லைல் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவர்களுடைய அந்த கியாமுல் லைலில் விழித்திருந்ததை தவிர வேறு எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே இருந்தே நாம் எல்லா உரைகளிலேயும், அதே போல ரேடியோ நிகழ்ச்சிகளில், மொபைல் போன்களில், எல்லா உரைகளிலையும் ஒரு வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்திருப்போம். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொன்னான், நீங்க நோன்பு பிடிங்க, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, தக்வா உள்ளவர்களாக மாறுவீர்கள். எப்படி? அல்லாஹ்வோட வார்த்தை என்ன? தக்வா உள்ளவர்களாக நீங்க மாறலாம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாரும் நோன்பு பிடிக்கிற எல்லாரும் தக்வா உள்ளவங்களா மாறிடுவீங்கன்னு அல்லாஹ் சொல்லல, மாறலாம், உங்களுக்கு அது கிடைக்கலாம். இதை மனிதன் உணர்ந்தால் தான் கிடைக்கும். இப்ப 24 நாட்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நம்ம பகல் பொழுதில் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இன்ன பிற காரியங்களை விட்டிருக்கிறோம், இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்கி இருக்கிறோம். இந்த வணக்கத்தினூடாக இந்த தக்வாவை நாம் எமது உள்ளத்தால் உணர்ந்தோமா? தக்வா என்றால் என்ன என்பதை இந்த நோன்பு எப்படி படித்து தருகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோமா? நோன்பு எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அப்போதுதான் இந்த நோன்பு உருவாக்கிய மனிதர்களாக ரமலானுக்கு பின்னால நாம் என்ன செய்யலாம்? மாறலாம்.
அல்லது இன்னமும் 2 மாசம் நோன்பு இருந்தாலும் வெறும் பசித்தல் தாகித்தல் என்ற செயல் மட்டும்தான் என்ன செய்யும் எமது வாழ்க்கையிலே நடந்திருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, மாஹுவ தக்வா, தக்வா என்றால் என்ன? நாங்கள் மொழிபெயர்ப்போம் இறை அச்சம் என்று, அப்படித்தானே? இறை அச்சம் என்று மொழிபெயர்ப்போம். இறை அச்சம் என்ன? அல்லாஹ்வை பயப்படுறது. அல்லாஹ்வை பயப்படுறது மட்டுமல்ல தக்வா, அல்லாஹ்வுடைய அன்பை ஆதரவு வைப்பது தக்வா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற அன்பு தக்வா. அந்த அன்பில் அதை முறிக்கிற பொழுது அது விசாலமானது. அதை மனிதன் கண்டுகொள்ளாமல் போகிற பொழுதுதான் இறைவனுடைய தண்டனை, அதை பற்றியான அச்சம். அப்ப தக்வா என்றால் என்ன என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொன்னார்கள். அந்த வரைவிலக்கணம் இந்த நோன்பு இதுதான் தக்வான்றதை உணர்த்துறதை நாங்கள் பார்க்கலாம். என்ன வரைவிலக்கணம்? அய்யுதா ஃபலா யுஸா, இறைவனுக்கு மாறு செய்யாமல் கட்டுப்படுவது தக்வான்னு சொன்னார்கள். எப்படி? அல்லாஹ்க்கு கட்டுப்படுறது அல்ல, மாறு செய்யாம கட்டுப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சட்டங்களை அதிருப்தி படாம, அல்லாஹ்வுடைய சட்டங்களை இது எனக்கு சரி வராது, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சிலதை விட்டு சிலதை மட்டும் எடுத்து இப்படி இல்லாம முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுதான் தக்வா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு அதை எங்களுக்கு சொல்லி தந்ததை நாங்க பார்க்கலாம். எனக்கு தக்வாவை வர வைக்கிறது லேசி என்பதை இந்த நோன்பு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி இருக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹ் சொல்றான், நோன்புக்குரிய நேரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு படுகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் குடியுங்கள். அப்படின்னால் அல்லாஹ் நோன்பு ஆரம்பிக்கிற அந்த ஃபஜ்ருடைய அந்த வெளிச்சத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்ப ஒரு ஆள் வாராரு, எனக்கு கொஞ்சம் சுபகுக்கு முன்னால பாங்கு செல்ல முன்னுக்கு நோன்பை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் ராவேல நான் 6 மணிலிருந்து பிடிக்கிறேன், பின்னுக்கு வர கூட்டிக் கொள்றேன். யாராவது சொன்னோமா? மார்க்க அறிவில்லாதவர்களும் கூட இதை சொல்லல. உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஃபஜ்ர் அதானோடு நோன்பு ஆரம்பிக்கிறது என்பதில் அதிருப்தி படாமல் அல்லாஹுவின் கட்டளைக்கு சம்மதித்தார்களே, இதுதான் தக்வான்னு சொன்னார்கள். இதுதான் தக்வா. அல்லாஹ் என்ன சொல்றான்? சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைல், இரவு வரைக்கும் உங்களுடைய நோன்பை தொடருங்கள். ஒரு ஆள் சொல்றாரு, நான் சுபகுக்கு ஒரு 4 மணிக்கு அல்லது பாங்கு செல்றதுக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னுக்கு சாப்பிட்டுட்டு மகரிபுக்கு அசரோட நான் என்ன செஞ்சிடுறேன், நோன்பு திறந்துடுறேன். யாராவது சொன்னோமா? யாரும் சொல்லல. உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் ஃபஜ்ருக்கு ஆரம்பித்து மகரிபுக்கு நோன்பு திறக்க வேண்டும் என்பதிலே அதிருப்திப்படாமல், இந்த சட்டம் சரிவராது என்று சொல்லாமல் அத்தனை பேரும் உள்ளத்தால் முழுமையாக ஏற்று 12 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வின் கட்டளையை நடைமுறைப்படுத்துகிறோமே, இதுதான் தக்வா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 29 நாட்கள், 30 நாட்கள். இதுதான் தக்வா, இதுதான் தக்வா, இதுதான் தக்வா. உன்னால் தக்வாவை உணர முடிகிறதா? உன்னால் தக்வாவை உன் உள்ளத்தில் வரவழைக்க முடியும் தானே என்பதை அல்லாஹ் நோன்பினூடாக எமக்கு உணர்த்துகிறான் என்றால், இதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் எங்க எதிர்பார்க்கிறான்? உன்னால முடியுமப்பா தக்வாவோட வாழ்றதுக்கு, உன்னால முடியும், நீ இதுக்கு கட்டுப்படுறதானே, ஏன் உன்னால் முடியாது? நான் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ தக்வா உள்ளவனாக மாறணும் என்பதுதான். ஏனைய காலங்கள் எப்படி இந்த நோன்புடைய விவகாரத்தில் நீ அதிருப்திப்படாமல் என் கட்டளையை ஏற்று அப்படியே நடைமுறைப்படுத்தினாயோ, இது போலதான் உன் லைஃப்ல நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு விஷயத்துல நீ அதிருப்திப்படாதே. என்னுடைய சட்டங்கள் உனக்கு கடினமானது அல்ல, எனது ஏவல்கள் உனக்கு கடினமானது அல்ல. கொஞ்சம் காலத்துக்கு நான் சொல்றத நீ எடுத்து நடவு, மாறு செய்யாதே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், நோன்பு பிடியுங்கள், நல்லவர்களாக வாழுங்கள், ஹராம் ஹலாலை பேணி நடவுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடவுங்கள். இதைத்தானே அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதானே அல்லாஹுடைய ஏவல்கள். அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்யாமல் கட்டுப்படுங்கள். இதெல்லாம் அல்லாஹுடைய ஏவல்கள் அல்லவா?
இந்த நோன்புல உனக்கு அது முடியும் என்றால் உனது உள்ளத்தில் நீ தக்குவாவை உணர்கிறாய். ஏனைய காலத்தில் அந்த தக்குவாவின் வெளிப்பாடு வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சொன்னார்கள், இறைவனை மறக்காமல் ஞாபகப்படுத்துவது தக்குவா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு இதை உச்சகட்டமாகவே எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் இருக்கிறார், 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பாவத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, அவர் விட்டுட்டு போறாரு. இதுல அவருடைய இஹ்லாஸை பொறுத்து 2 வரையிலும். ஒன்று அல்லாஹ்வுக்காக அவர் விட்டிருக்கோ மேலும், சமூகத்துக்காக வேண்டி விட்டிருக்கோ மேலும், அல்லது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சமூகத்துக்கு கொஞ்சம் விட்டிருக்கேலும். இதுவும் தக்குவால உள்ள ஒரு பகுதி தான். ஆனா அதை விட உச்சகட்டம் என்ன தெரியுமா? யாருமே இல்லாத நேரம், பாவம் செய்யறதுக்கான முழு வாய்ப்பும் கிடைத்திருக்கிற நேரம், நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன், இதை செய்தால் யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாது என்ற ஒரு நிலைமை வார நேரம், ஒரு மனிதன் அல்லாஹ் மேலிருந்து பார்க்கிறான் என்று விடுவது இருக்கிறது. தக்குவாவின் உச்சகட்டம் இது, தக்குவாவின் உச்சகட்டம் இது. இதை அந்த நோன்பு சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கலாம். பகல் பொழுதில் 12 மணித்தியாலங்கள் நோன்போடு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வருது, ஒரு பிரியாணி சாப்பாடு வருதுன்னு வைங்களேன், யாரும் இல்லை, வீட்டில் கொண்டு வந்து கிச்சனில் டேபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேன். அந்த சாப்பாட்டினுடைய மனம் என் உள்ளத்தை கவர ஆரம்பிக்கிறது. கிட்ட போகிறோம், நோன்புண்டு விட்றோம் பாருங்க, நோன்புண்டு விட்றோம் பாருங்க. நீ நோன்புண்டு விட்றது இருக்கிறதே, அல்லாஹ் சொல்றான், அது நீ எனக்காக விட்டது, அது நீ எனக்காக விட்டது, அதனாலதான் நோன்புக்கு நான் கூலி வழங்குறேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ நோன்புண்டு நினைச்சு விட்டை பாரு, அது நீ எனக்காக விட்டதுதான். இப்படி 12 மணிக்கு கொண்டு வந்து தந்த சாப்பாட்டை இப்ப தின்ன மாட்டோம், ராவ் 8 மணிக்கு அதே சாப்பாடை தந்தால் சாப்பிடுவோம். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி. அல்லாஹ்வை தனிமையிலே ஞாபகப்படுத்துவது இருக்கிறது. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரஹ் வ அஜ்ருன் கபீர். அதாவது இறைவனை தனிமையிலே அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது. அதனாலதான் நோன்புக்கு பாவ மன்னிப்பு கூலியாக அல்லாஹ் வைத்தான். இறைவனிடத்திலே அளப்பெரிய கூலி இருக்கிறது. அஸ்ஸௌமுலி வ அன அஜிஸி பிஹி, மன்னிப்பு மட்டும் இல்ல, அதுக்கு நான் நிறைய கூலி வழங்குறேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதை பொறுப்பேற்றுக் கொண்டான். எனவே இறைவனை மறக்காமல் ஞாபகப்படுத்துவது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நோன்பு சொல்லி தருகிற தக்குவா. இதை நாம் உள்ளத்தால் உணர்ந்தோமா? என்னால் முடியும் தானே, நான் ஏன் அல்லாஹ்வை மறக்கணும்? அப்படி என்றால் இந்த நோன்பில் அல்லாஹ்வை நான் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு வாழுகிறேன் என்றால், ரமதான் அல்லாத காலங்களில் பள்ளியிலே அதான் சொல்லுகின்ற பொழுது, ஒரு பாவம் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது, ஏன் எனது கல்பால் எனது ரப்பை நினைக்க முடியவில்லை, இப்போது என்னால் முடிகிறதே என்று நாம் உணர்ந்தால், இந்த தக்வா ரமதான் அல்லாத காலங்களில் நமது உள்ளங்களில் வேலை செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, 3வது சொன்னார்கள், வயுஷ்கர ஃபலா யுக்ஃபர், இறைவனுக்கு நன்றி கட்டவர்களாக இல்லாமல் நன்றி செலுத்துவது தக்வா என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் பகல் பொழுதில் நாம் செய்கிற வணக்கம் நோன்பு, இரவு பொழுதில் நாம் செய்கிற பிரதானமான வணக்கம் கியாமுல் லைல். பகல் பொழுதில் நாம் பிடிக்கிற நோன்பு இறைவனுக்கு நன்றி கடனை வெளிக்காட்டுவதற்காக. எதற்காக? திருமறை குர்ஆன் என்கின்ற உலக அற்புதத்தை அல்லாஹ் எமக்கு தந்த அந்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்குத்தான் 29 நாட்கள் 30 நாட்கள் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். எப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டதற்கு யூதர்களும் முஸ்லிம்களும் நோன்பு பிடித்தார்களோ, அதே போல திருமறை குர்ஆன் என்கின்ற அருளை அல்லாஹ் தந்ததற்காக ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஹர ஃபல்யஸும், அந்த குர்ஆன் இறங்கிய மாசத்தை நீங்கள் அடைந்தால் நோன்பு பிடிங்க என்று அல்லாஹ் என்ன செய்தான்? எமக்கு கட்டளையிட்டான். அப்ப நோன்பு இறைவனுக்கு உச்சகட்டமான நன்றி கடன். பசித்திருக்கிற பொழுது, தாகித்திருக்கிற போது, எனது ரப்புக்காக நான் ஒரு அடிமை என்பதை, நன்றி உள்ள ஒரு அடிமை என்பதை நான் வெளிக்காட்டுகிறேன் என்கின்ற உணர்வை நாம் உணர்ந்தால் அதற்கு பெயர் தக்வா. இரவு நேரம், நீண்ட நேரம் சுஜூதுகளிலே இருக்கிற பொழுது, கியாமுகளிலே இருக்கிற பொழுது, இது எதுக்குடா இவ்வளவு நேரம் நிற்கிறேன், இது எதுக்குடா இவ்வளவு நேரம் சுஜூதில் நான் எனது நெற்றி கடுக்க சுஜூதிலே நிற்கிறேன்? யோசித்தோமா? அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட கால் வீங்குற அளவுக்கு இவ்வளவு அழுது நீங்க இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கிறீர்களே, அல்லாஹ் தான் உங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டானே,
இவ்வளவு நீங்க கஷ்டப்படணுமா? ஆயிஷாவே, அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் மாறக்கூடாதா என்று கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுக்கு நன்றி மறக்காமல் நன்றி செலுத்துவதின் வெளிப்பாடுதான் இபாதத்துக்கள். எனவே இதுதான் தக்வா என்பதை புரிகின்ற நாங்கள் இதை எமது உள்ளத்தால் உணர்ந்தோமா என்பதை சிந்தித்து இந்த இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்களில் பிடிக்கின்ற நோன்பின் ஊடாக, தொழுகின்ற கியாமுல் லைலின் ஊடாக இந்த தக்வாவை உணர்ந்து அதனுடைய வெளிப்பாடு அடுத்த காலங்களிலேயும் எம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான். அகூலு கூலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்திலேயும் சரி ஏனைய காலங்களிலேயும் எமக்குள் நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அதுவும் ஒரு இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான். அல்லாஹுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையானதை ஹலாலானதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த கட்டளை நபிமார்களுக்கும் அல்லாஹ் செப்பரேட்டா சொன்னான், முஃமின்களுக்கும் அல்லாஹ் செப்பரேட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணி வாழுங்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய கட்டளையாக அல்லாஹ் சொன்னான். அந்த கட்டளையை எடுத்து நடப்பது இறையச்சத்தின் வெளிப்பாடு. இந்த நேரத்தில், இந்த ரமலானுடைய காலத்தில், குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்களில் இரவு நேரம் நடுநிசி நேரத்தில் நாம் நீண்ட நேரம் நின்று வணங்குகிறோம். சுஜூதுகளில் அதிகமாக துஆ கேட்கிறோம். நமது இபாதத்துக்களில் அதிகமாக எல்லா பகுதிகளிலும் துஆ அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நாம் எமக்குள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? எனது வாழ்க்கையில் எல்லாம் ஹலாலாக இருக்கிறதா? எனது தொழில், எனது ஆடை, எனது உணவு, எனது செலவீனம், எனது வாழ்க்கை முழுக்க ஹலாலானதாக இருக்கிறதா? நான் செய்கின்ற தொழில், நான் வட்டியோடு தொடர்பு பட்டிருக்கிறேனா, நான் பினான்ஸோடு தொடர்பு பட்டிருக்கிறேனா என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இவைகளோடு என்னதான் சுஜூதில் நின்று நீண்ட நேரம் துஆ செய்தாலும் அந்த துஆவில் பிரயோசனம் இல்லை. எமது வாழ்க்கையில் நாம் வட்டியோடு ஹராத்தோடு இருந்து கொண்டு அந்த சம்பாத்தியத்தில் எமது குடும்பத்துக்கு நாம் உணவளித்துக் கொண்டு சுஜூதில் நின்று யா ரப்பு யா ரப்பு என்று அழைப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் பாலைவன பயணம் போகிறார். திடீரென்று இடைநடுவில் அவருடைய உணவுகளை அவர் இழக்கிறார். பாலைவன மண் மிக கடுமையான கொதிக்கின்ற வெயில் அடிக்கிற பூமி. நெடுதூரத்துக்கு பார்க்கிறார், யாரும் விளங்குவதற்கு இல்லை. ஹெல்ப் கேட்பதற்கு தேடி பார்க்கிறார், ஓடி பார்க்கிறார், யாரும் இல்லை. இறுதி முடிவு உயிரை விடுவதை தவிர வேறொன்றும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகிற நேரம், அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் அல்லாஹ் இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு வந்து வைப்பான். உங்களோட குடும்பத்தில் உங்களோட பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற டாக்டர்ஸ்மார்கள் கைவிரிப்பார்கள், முடியாது என்பார்கள். உங்களுடைய கடவுளிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். கடைசியாக ஒரு முஃமின் வந்து நிற்கிற இடம் யா ரப் என்கின்ற இடம் மட்டும்தான், வேற வழி இல்லை. அப்படித்தான் இந்த செய்தியை புரியணும். இப்படியான இக்கட்டான ஒரு நிலையில் நீங்க உலகத்தில் வாழுவதா சாவதா என்கின்ற ஒரு நிலையில் எனது ரப்பிடத்தில் மட்டும் தான் நான் இதை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் யா ரப் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வஉதிய பில் ஹராம். அவனுடைய ஆடை ஹராம், அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய குடிப்பானம் ஹராம், அவனுடைய தொழில் ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அவனுடைய துஆவை எப்படி அங்கீகரிப்பான் என்று கேட்டார்கள். சுஜூதில் நிற்பதல்ல முக்கியம் சகோதரர்களே, நீண்ட நேரம் நிற்பதல்ல முக்கியம், வாழ்க்கை ஹலாலாக இருக்க வேண்டும். இதை இந்த ரமலானில் பரிசோதித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் முழுமையான பலனை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله.